நிறைந்த ஆண்டவரே, தாயும் தந்தையுமாய் இருக்கிற எங்கள் இறைவா, உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், போற்றுகின்றோம். உம்முடைய திருநாமத்திற்கு நாங்கள் ஏற்புடையவர்களாய் வாழ்வதற்கு கட்டுத்தார் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்கள் பலவீனங்களை அப்புறப்படுத்தி, எங்களுக்கு உடனிருந்து எங்கள் வாழ்வின் தேவையான எல்லாவற்றையும் நிறைவாய் நீர் தருகிறீர். அதுக்காக நன்றி கர்த்தா. இந்த வழிபாட்டை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று இணைந்து உம்மோடு நாங்கள் வழிபடுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இல்லங்களில் இருந்தால் உள்ள தளவில் உங்களுடைய சரீரமான திருச்சபையில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் என்ற விசுவாச உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றலித்தான் அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் செபிக்கிறோம் நீங்கள் பெற்றோராகும் கடவுளே. இன்றைய தினம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. மீகா 4ஆம் அதிகாரம் 1 முதல். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள்ளே நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயன்படுத்துவார், இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவைகளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவைகளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவைகளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவர்களை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 9 வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளையோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சாந்தத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 85. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடிக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டு திரும்பாதிருப்பார்களாக. தம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவர்களுடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது.
கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 49 வரை. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூடு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவர்களை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது தேவ வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே
இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே நாடின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? ரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹலோ மக்களே, இதுதான் உங்கள் ஜேடிவி. இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருப்பது செலிபிரிட்டி அவார்ட்ஸ் 2020. நம்ம கூட நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு இருக்காங்க. நான் தான் உங்கள் ரிப்போர்ட்டர் ஜான். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் மிஸ்டர் மணியை பார்ப்போம். வாங்க மணி. ஹாய் ஜான். ஹாய் மணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மணி, நீங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க கிரிக்கெட்ஸ்ல. அதே மாதிரி வேர்ல்டு கப்பும் வந்து உங்களால தான் 3 தாட்டி இந்தியா வாங்கியிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என்னால தான் ஒரு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்ட்டு. சோ இன்னும் நிறைய அவார்ட்ஸ் குவிப்பேன், இன்னும் எல்லாரையும் கேதர் பண்ணுவேன். ஓகே மணி, ஓகே மணி. சரி மணி, இப்ப நீங்க வாங்க போற அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படியோ 3 அவார்ட் நான் வாங்கியிருக்கேன், இந்த அவார்டு எனக்கு தான் கிடைக்கும். ஓகே ஓகே மணி, ஓகே. நம்ம மணியை பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ மணி. நீங்க போலாம் மணி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சின்ன கோயில் மித்ராவை பார்க்க போறோம். த வேர்ல்டு ஃபேமஸ் ஃபீமேல் சிங்கரை பார்ப்போம். வாங்க வாங்க மித்ரா. சொல்லுங்க மித்ரா, நீங்க தான் வேர்ல்டு ஃபேமஸ் ஃபீமேல் சிங்கர் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வாங்கிருக்கீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், இனியும் வாங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே ஓகே. செலிபிரிட்டி 2020 அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி 5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், இனியும் வாங்குவேன். ஓகே ஓகே. நம்ம ஃபீமேல் சிங்கர் நல்லா பேசினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது த வேர்ல்டு ஃபேமஸ் பிசினஸ் மேன். இவரை பத்தி சொல்லணும்னா ஆள் பார்க்கவும் பெருசு, உள்ள இருக்கிறது ரொம்ப பெரிய, ரொம்ப அதிகமா வச்சிருக்காரு இவர் மூளையும். சோ நம்ம மிஸ்டர் கேட்ஸ் கூப்பிடுவோம். வாங்க கேட்ஸ். ஒரு யூத் ஆண்டர்பிரனரா நம்ம உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு இவர்கிட்ட நம்ம கொஞ்ச நாள் பேசுவோம். சொல்லுங்க கேட்ஸ், த வேர்ல்டு யங் ஆண்டர்பிரனர் சொல்லி அவார்டு வாங்கியிருக்கீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய பணக்கார ஆகணும் அப்படிதான் என்னோட மைண்ட் மென்டாலிட்டி. அதனால நான் வந்து நிறைய இடத்துல நான் வந்து ஆபீஸ் பெரிய பெரிய பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி. ஓகே, நம்ம மிஸ்டர் கேட்ஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, ஆனா செம பிசினஸ் மேனு. அதே மாதிரி இந்த செலிபிரிட்டி 2020 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி நான் வாங்குவேன் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. என்ன பாருங்க, அதுலயும் ஒரு சிம்பிள்னஸ் இருக்கு இவர்கிட்ட. நம்ம கேட்ஸ் அப்புறமா பேசுவோம். ஓகே கேட்ஸ், பை கேட்ஸ். ஓகே, அடுத்ததாக நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் மிஸ்டர் ஜாக்சன், பெஸ்ட் டான்சரை கூப்பிடுவோம். வாங்க ஜாக்சன், மிஸ்டர் ஜாக்சன் வாங்க. ஹாய் ஹாய் ஜாக்சன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பெஸ்ட் டான்சர்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸா வாங்கிட்டு இருக்கீங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? I'm feeling very happy about this award. ஓகே ஓகே. பாருங்க, நம்ம ஊர் ஆளா இருந்தாலும் அவர் வந்து அங்க போய் இங்கிலீஷ்லாம் கத்துக்கிட்டு வந்து சூப்பரா பேசுறாரு நம்ம ஜாக்சன். ஓகே ஜாக்சன், இந்த செலிபிரிட்டி அவார்ட் 2020 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல அவார்ட் ஃபங்க்ஷன் நான் நினைக்கிறேன். நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, ஐ திங்க் இவர் யூத்தா இருக்கிறனால ஹீரோயின்ஸ் பத்தி பேசுறாரு நினைக்கிறேன். ஓகே ஜாக்சன், ஓகே ஜாக்சன், நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்க்கலாம். உங்களுக்கு தான் கண்டிப்பா அந்த அவார்ட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். மக்கள் ஓட்டிங்கும் உங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜாக்சன். தேங்க்யூ ஜாக்சன். ஓகே, இப்பொழுது நீங்க வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மொமெண்ட். நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு ஹீரோ பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க மிஸ்டர் ஜீவா வாங்க. ஹாய் ஹாய் ஜீவா. நல்லா இருக்கேன் ஜீவா. ஓகே ஜீவா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜீவா. ஓகே, நீங்க நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஜீவா. அந்த படத்தோட கண்ணாடி தானே அது, ஒரு தட்டி போடுங்க ஜீவா. இதுவா?
வா 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 சீனா பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஜீவா. ஓகே ஜீவா, ஓகே ஜீவா. இப்ப நீங்க வந்து இந்த 2 படத்துலயும் வந்து பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு நீங்க வாங்கிருக்கீங்க. அந்த ஆபீஸ்ல வந்து செம ரேட்டிங்ல போயிட்டு இருக்கு உங்க படத்துக்கான ரேட்டிங். அதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜீவா? அது வந்து என்னோட கையில மட்டும் இல்ல, அது டைரக்டர் எல்லாருக்கிட்டே இருக்கு. அவங்க சொல்ற கதைகளை பொறுத்து நான் நடிக்கிறேன். அது அவங்கள்ட்ட வெளியில வந்து அந்த மாதிரி நல்லா வரும். ஓகே ஓகே ஜீவா, நிறைய சோசியல் சர்வீஸ் படம் நடிச்சிருக்காரு ஜீவா, நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிதான் சொல்றாரு. ஓகே ஜீவா, செலிபிரிட்டி 2020 அவார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல அவார்டு தான். அந்த அவார்டு கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்ட்டு தான் நம்பிக்கையில இருக்கேன். ஓகே ஜீவா, சரி நம்ம இவங்க எல்லாரையும் வந்து நாங்க அங்க வந்து மீட் பண்றோம் ஜீவா. தேங்க்யூ ஜீவா, தேங்க்யூ சோ மச். சரி மக்களே, நாங்க இப்ப எல்லாரும் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் பஸ்ல கிளம்ப போறாங்க. நாங்க எல்லாம் வந்து மைசூர்ல போய் இந்த அவார்ட்ல கலந்துக்க போறோம். அங்க யாரு ஜெயிக்க போறான்றதை நாங்க தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பார்த்துக்கொண்டே இருங்க. இது ஜே டிவி, நான் தான் உங்க ஜான். தேங்க்யூ. நீங்க ஏஞ்சல் தானே? அப்ப நான் பரலோகத்துக்கு வந்துட்டேனா? நடிச்ச வேர்ல்டு கப்லாம் அவனுதான் வேற லெவல்ல சூப்பர் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு பாப்போம். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. என் பேர் இல்லையா? 3 வேர்ல்டு கப் நான் வாங்கி கொடுத்த டிராஃபி. என்னடா சொல்றேன்? நான் பரலோகத்துக்கு வந்துட்டேனா? ஏய் ஜாலி, நான் செஞ்ச நன்மைக்கெல்லாம் பரலோகத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு பாப்போம். இப்படி வந்துருங்க. நான் என்ன பண்ணேன்? இப்படி வந்துருங்க. இதுதான் பரலோகமா? என் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கா? நீங்க பரலோகத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டீங்க. இப்படி வந்துருங்க. அக்கிரமக்காரனே, என்னை விட்டு அகன்று போ. ஓ மை காட், நான் ஹெவனுக்கு வந்துட்டேனா? எனக்கு தெரியும், நான் செஞ்ச நன்மைக்கெல்லாம் கண்டிப்பா ஹெவனுக்கு வந்திருப்பேன். என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கா? இப்படி வந்துருங்க. உங்க பேர் என்ன? அக்கிரமக்காரனே, என்னை விட்டு அகன்று போ. நான் கடவுள்கிட்ட வந்துட்டேனா? நான் கடவுளுக்கு பார்க்க முடியுமா? இருங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. நீங்க நரகத்துக்கு தள்ளப்படுவீங்க. நான் என்ன பண்ணேன்? அக்கிரமக்காரனே, என்னை விட்டு அகன்று போ. யார் பேசுறா இது? நான் பாவி நினைக்கிறேன். உங்க பேர் இருக்கு. நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. உங்க பேர் தான் கடவுள் தேர்ந்தெடுக்க உங்களை அழைக்கிறார். இங்கே இருங்க. கடவுளை எங்களை ஏன் பரலோகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. நான் தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவன் ஆயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. எனவே அக்கிரமக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள்.
பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மகனே, இன்று நீ என்னோடு பரலோகத்தில் இருப்பாய். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த ஸ்கிட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும், நம்ம கிட்ட எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் அது இந்த உலகத்துல நிலைக்காது. நம்ம கர்த்தர்கிட்ட கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்கள தான் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால கொஞ்சத்துல உண்மையா இருந்து ஏழைகளை நேசிக்கிறவர்களாக இருப்போமாக. கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே உலகில் வெளிச்சம் வந்துட்டு கிரேட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே உலகில் வெளிச்சம் வந்துட்டு கிரேட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன் சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே
இல்லாமல் அலைகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அலைகின்ற மாந்ததனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அன்புக்குரியலே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்நாளிலே தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக நாம் சிந்திப்பதற்கென்று கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது, மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ் என்கின்ற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவளை கிறிஸ்தவர்கள் என்றால் சமாதானத்தை சொல்கிறவர்கள், சமாதானம் செய்கிறவர்கள், சமாதானத்தின் பிள்ளைகள் என்ற ஒரு புரிதல் சமூகத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறை உலகத்திற்கு சமாதானத்தை கொடுத்தது. அதை பின்பற்றுகிறவர்களும் அப்படிப்பட்ட நல்வாழ்வை, சமாதான வாழ்வை வாழ்வார்கள் என்ற விசுவாசம், என்ற நம்பிக்கை, என்ற எதிர்பார்ப்பு அநேக மக்களிடத்தில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இந்த திருமறை பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 படிக்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய சீடர்களோடு உரையாற்றுகிற செய்தி நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை, கற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 2 செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 தலைப்பில் இந்த தலைப்பை, செம்பொருளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுதல். கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுதல். திருப்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. ஊழியம் என்பது, அருட்பணி என்பது கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது என்ற தலைப்பில் நாம் சமாதானம் செய்கிறவர்கள் என்றால், நாம் சமாதானம் செய்வதற்கு நாம் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும். ஒருவேளை மிஷன், அருள்பணி, திருப்பணி என்பது ஒரு குறிக்கோள் கொண்டது. ஒரு குறிக்கோளை எட்டுவதற்காக, ஒரு குறிக்கோளை ரீச் பண்றதுக்காக, அச்சீவ் பண்றதுக்காக உருவாக்கப்படுவதுதான் இந்த மிஷன். இன்று மிஷன் என்கின்ற வார்த்தை ஒரு பொது சொல்லாக மாறியிருக்கு. இப்போது எடுத்துக்கொண்டோம் என்றால், இங்கே புயல் ஏற்படுகின்ற போது மீனவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மிஷன் உருவாக்குகிறார். காட்டுத்தீ ஏற்படுகின்ற போது விலங்குகளை காப்பாற்றுவதற்கு, அண்மையிலே ஆஸ்திரேலியாவில் ஏற்படும் போது அதை காப்பாற்றுவதற்கு ஒரு மிஷன் ஏற்படுத்தினார். ஆகவே இந்த மிஷன் என்கின்ற வார்த்தை பொதுவான சொல்லாக இன்று பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவ திருப்பணி என்பது, கிறிஸ்டியன் மிஷன் என்பது இன்னும் கூர்மைப்பட வேண்டியது, இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் இந்த கிறிஸ்துவின் திருப்பணியை செய்வதற்கு ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது செயலாக்கம் கொண்டதாக இருக்கிறது. ஏதோ நான் ஊழியத்திற்கு என்று வந்துவிட்டேன், ஆகவே நான் ஜெபிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, அந்த ஜபத்தின் வல்லமையில் செயலில் செயல்படுதல்
மிக மிக அவசியமாகிறது. ஆகவே இந்த திருப்பணி என்பது ஏதோ போ அல்லது அனுப்பு, நீ போ, இல்லை என்றால் வேறொருவரை அனுப்பு என்று அதை டைல்யூட் பண்ண முடியாது, அதனுடைய சாரத்தை குறைக்க முடியாது. மிஷன் என்றாலே, திருப்பணி என்றாலுமே போ, இதுக்கு ஆப்ஷனல் கிடையாது. இல்ல உன்னால போக முடியல, உன்னுடைய உழைப்பை நீ கொடு, உன்னுடைய உழைப்பில் இருக்கின்ற வருமானத்தை கொடுத்தாய் என்றால் ஒருவரை அனுப்பலாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மிஷன் என்றால், திருப்பணி என்றால் போக வேண்டியதுதான், போக வேண்டியது. இயேசு கிறிஸ்து அனுப்பினார், நீங்கள் உலகமெங்கும் சென்று பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். நீங்கள் உலகம் முழுவதும் பிறரை அனுப்புங்கள் என்று சொல்லவில்லை, சீடர்களை உருவாக்குங்கள், சீரத்துவத்தை நோக்கி பயணியுங்கள். அப்போ இந்த அனுப்புதல் என்பது கடவுளுக்குரியது, போதல் என்பது நமக்குரியது. மிஷன் என்றால், ஊழியம் என்றால் போதல், சென்று செயல்படுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள. இப்போ அனுப்புதல் ஆண்டவருடைய வேலை. சீடர்களை அனுப்புகிறார். கிறிஸ்துவின் நோக்கத்தை இந்த சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் இந்த 24ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தில் வாசித்தால் புரிந்து கொள்ளலாம். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவரை மரணதண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகிறது. அப்போ இந்த சீடர்கள் அவருடைய மரணத்தை ஏற்க, எப்படி மேசியா மரிப்பார் என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் உயிர்த்தெழுதலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்னும் அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை அவர்களுக்குள் வரவில்லை. மேசியா எப்படி மரணிப்பார் என்ற கேள்வியும், உயிர்த்தெழுதல் எப்படி நிகழ்ந்தது என்ற கேள்வியோடும் இருக்கின்ற அவர்களுக்கு அச்சமும் குழப்பமும் அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, அறிவிலிகளே நீங்கள் ஏன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அவர் கேட்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே அவருடைய சீடர்களை பார்த்த பொழுது சமாதானம் என்கிறார். ஷாலோ, சமாதானம் என்று அவர் சொல்கிறார். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. இங்கே சமாதானம், அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று சொல்கிறார். அமைதி என்பது சண்டை இல்லாத ஒரு நிலை. அமைதி என்பது நல்வாழ்வை மையப்படுத்தியது. எல்லா நன்மைகளுக்காய். அப்ப அமைதி என்பது, சமாதானம் என்பது ஒரு பெயர் சொல்லாயிருக்கு. அதனுடைய வினைச்சொல் தான் மீட்பு, ரட்சிப்பு, சால்வேஷன். அதனுடைய வினைச்சொல் தான் மீட்பு. ஆகவே மக்களை எல்லாம் நல்வாழ்வுபடுத்துவது, அச்சமின்றி வாழ வைப்பது, குழப்பமின்றி வாழ வைப்பது. ஆகவே இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களை மீட்டேன் என்பதை மறந்து போகாதீர்கள். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள், என் கையையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்கிறார். உங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த உடல்தான், இந்த உடலை நீங்கள் தொட்டு பாருங்கள். இந்த உடல் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நான் ஆவி அல்ல, நான் உடல். அதாவது ஆவி இல்லா உடல், உடல் இல்லா ஆவி. நல்வாழ்வை இந்த உடல் தான் உங்களுக்கு தந்தது. இயேசு என்கின்ற இந்த உடல் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இயேசு என்ற இந்த உடல் தான் உங்களை வழி நடத்தது. இயேசு என்கின்ற உடல் தான் உங்களுக்காய் எப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருந்தது என்பதை
மீண்டும் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். இப்படி சொல்லி தன் கைகளையும் கால்களையும் அவர்கள் காண்பித்தார். அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் உடல் செய்த பணி, என் உள்ளம் ஏவிய பணி, இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் தூதர்களும் பெரியவர் சிமியோனும் சென்றார்கள், உலக பிற இன மீட்புக்கான விடுதலை மீட்பர் இவர் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து முதலிலே இயேசுடைய உடல் இந்த சீடர்கள் மத்தியிலே இருந்த அச்சத்தையும் குழப்பத்தையும் நீக்குகிறது. இயேசு கிறிஸ்து உடல் குழப்பத்தையும் அச்சத்தையும் நீக்குகிறது. இயேசுடைய உடல் நடுவில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உடல் ஒரு பிரச்சனை என்றால் முன்பாக நிற்கிறது. முன்பாக நின்று அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் நடுவில் நின்று அவர்களுக்கு சமாதானம் அளித்தார். சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆகவே இங்கே ஆண்டவருடைய உடல் தான் திருச்சபை, ஆண்டவருடைய சரீரம் தான் திருச்சபை. இந்த திருச்சபை எப்போதும் சமாதானத்தை நிறுவுகிறதாய் இருக்கிறது. இந்த சமாதானத்தின் பெயர் சொல்லாய் இருக்கின்ற சமாதானத்தினுடைய வினை சொல்லாய் இருக்கிற மீட்பை அளிப்பதாய் இந்த திருச்சபை இருக்க வேண்டும். கோவிட்-19 நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் அவர்கள் போப் மிஷன் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி, அதன் வழியாக $10 கொடுத்தால் நாங்கள் இந்த திருப்பணியை ஆப்பிரிக்க தேசத்துக்கு செய்வோம், $20 கொடுத்தால் நாங்கள் இந்த திருப்பணியை ஆப்பிரிக்க தேசத்துக்கு செய்வோம் என்று அவருடைய திருப்பணியை அவர் அதிகரித்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடங்கின இந்த மீட்பு பணி ஒரு தொடர்பணி. அது ஒரு தொடர்ச்சியாக செயல்படுகின்ற பணி. அது எப்போதும் செய்யப்பட வேண்டியது. இயேசுடைய உடல் செய்தது, அவருடைய உடலாய் உருவெடுத்திருக்கிற திருச்சபையும் செய்ய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துடைய அடிப்படை நோக்கமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த செயல்பாடுகளாயிருக்கு. ஒருவர் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தார். அவருடைய கரத்திலே தண்ணீர் கோலை இருந்தது. அதிலே தண்ணீர் குடித்து விட்டார். இப்போது வறண்டி இருக்கிறது. அவர் பாலைவனத்திலே எங்கே தண்ணி கிடைக்கும் என்ற வருத்தத்தோடு நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்குள்ளாக இவர் சென்று பார்க்கும்போது ஒரு அடி பம்ப் இருக்கிறது. அது பக்கத்துல அதை அடிச்சு பார்க்கிறார், தண்ணி வர்ற. அது பக்கத்துல ஒரு கோலையில தண்ணி இருக்கிறது. அதிலே தண்ணி இப்போது வறண்டு இருக்கிற தண்ணியை குடிக்கலாமா என்று யோசிக்கிற போது அந்த பாட்டில் கீழே எழுதி வச்சிருக்காங்க, இந்த தண்ணீரை நீங்கள் இந்த குழாயில் ஊற்றி அடித்தால் உங்களுக்கு தண்ணீர் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தண்ணீரை குடிப்பதா இல்லை அதை ஊற்றுவதா? இவர் யோசிக்கிறார். அந்த குழாயிலே அந்த அடிப்பம்பிலே தண்ணீரை ஊற்றி அடிக்கிறார். 5-6 முறை அடித்த பிறகு காத்து வருகிறது. பிறகு தண்ணீர் வருகிறது. தாகம் தீர தண்ணீர் குடிக்கிறார். தன்னுடைய கொண்டு வந்திருக்கின்ற பாட்டில தண்ணீர் குடிச்சுக்கிறார். குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்த உடனே அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. வேகமாக மீண்டும் வருகிறார். அந்த அடிப்பம்பில் தண்ணி அடிச்சு அந்த பாட்டில திரும்பி பிடிச்சி முதல்ல அவர் குடிக்கிற போது இருந்த அந்த தண்ணீர் ஊற்றி அடிக்கிற அளவுக்கு இருந்த தண்ணீரை பிடித்து அந்த எழுதப்பட்ட வாசகத்துக்குள்ளே இவர் எழுதுகிறார், இது உண்மை என்று. ஒருவேளை இந்த கிறிஸ்துவம் என்பது நம்மை வாழ்விக்கின்ற ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கு. இதை நம்மோடு நிறுத்திக் கொள்வதல்ல, பிறருக்கு கொண்டு சேர்ப்பது, ரட்சிப்பை மீண்டும் பிறருக்கு கொண்டு சொல்வதுதான் இந்த தொடர்பணி. மிஷன் என்பது தொடர்ந்து செயல்படுவது. இதைதான் கிறிஸ்து சொல்லித் தருகிறார். என் உடல் செய்த பணியை நீங்கள் பார்த்தீர்கள், இப்போது உங்கள் உடல் செய்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் என்று அவர்களை உற்சாகம் ஊட்டுகிறார். இங்கே கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுதல், இங்கே கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை புரிந்து கொள்ளுங்கள், என் உடல் செய்த பணிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று முதலிலே கற்றுத்தருகிறார். இரண்டாவது, கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுங்கள். கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுங்கள். இங்கே அவர் மிக அழகாக சொல்லித்தரும் போது, கற்றுத்தருகின்ற போது சொல்கின்ற செய்தி 44ஆம் வசனத்துல, பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கு நூல்களிலும் திருப்பாடலிலும் என்னை பற்றி எழுதப்பட்ட அனைத்தும் நிறைவேற வேண்டும்
என்று நான் உங்களோடு இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அங்கே மோசேயுடைய இங்கே துன்புற வேண்டும். மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கு நூலிலும் திருப்பாடலும் என்னை பற்றி எழுதப்பட்ட அனைத்தும் நிறைவேற வேண்டும். இங்கே தோரா, நபீம், கெத்துபீம், தனக் என்கின்ற இந்த செய்தி இது உங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. அதனுடைய நிறைவேறுதல் நான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். இங்கே அவர் மீண்டும் நினைவுறுத்துகின்ற ஒன்று, மேசியா துன்புற வேண்டும், மேசியா துன்புற்று உயிர்த்தெழ வேண்டும், மேசியாவை நம்பி பிறர் மனம் மாற வேண்டும் என்பதை நீங்கள் பறைசாற்ற வேண்டும். 3 செய்தியை சொல்கிறார். ஒன்று, மேசியா துன்புற்று இறக்க வேண்டும். இந்த மேசியாதான் நீங்கள் இஸ்ரவேலில் நம்புகின்ற தோரா, கெத்துபீம், நபீம், சட்ட நூல், இறைவாக்கு நூல், திருப்பாடல் இது சொல்கின்ற செய்தி. இந்த மேசியா துன்புறுகின்ற மேசியாவாக இருக்கிறார். இந்த மேசியா மரித்து உயிர்த்தெழுகின்றவராய் இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிறர் நம்ப வேண்டும், பிறர் மனமாற வேண்டும், பிறர் பாவ மன்னிப்பிலிருந்து மீட்பு பெற வேண்டும். இதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இங்கே 47ஆம் வசனத்திலே பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. பறைசாற்றுகின்ற திருப்பணி எருசலேம் தொடங்கி மீட்பு பணி, மனமாற்றம் எல்லா மக்களுக்கும் பறைசாற்றப்பட வேண்டும். நீங்கள் மனமாறினீர்கள் என்பதல்ல, இந்த மனமாற்றத்தை பிறரும் பெற வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும், பகிரப்பட வேண்டும். கிறிஸ்து அளித்த சமாதானம் பகிரப்பட வேண்டும். நீங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். மீட்புக்கான மறுமொழிதான் மனமாற்றம். மீட்புக்கான மறுமொழிதான் மனமாற்றம். இது எருசலேம் தொடங்கி, எருசலேம் இந்த உலகத்தின் மையம், ஜியாகிரபிக்கல் சென்டர் அப்படின்னு இல்ல, இது ஒரு இறையியல் மையம், தியாலஜிக்கல் சென்டர். ஏனென்றால் இங்கே எருசலேமில் தான் கொல்கதா வழியாக எல்லோருக்கும் மீட்பு சொல்லப்படுகிறது. மனிதனுடைய பாவத்திற்கான மன்னிப்பு கொல்கதாவில் தொடங்கியது. கிறிஸ்துவுடைய திருரத்தத்தால் எல்லோரும் மன்னிப்பு பெற்றுக் கொண்டோம். ஆகவே எருசலேம் மையமாய், இறையியல் மையமாய், பாவ மன்னிப்பு கொடுக்க இடமாய் அது இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து உலகத்தின் எல்லா இடத்திற்கும் எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயர் பறைசாற்றப்பட வேண்டும் என்ற செய்தி இங்கே சொல்லப்படும். சரீரமாக திருச்சபையுடைய வேலை அவருடைய மன்னிப்பை எல்லோருக்கும் பறைசாற்றுவது, எல்லோருக்கும் கொண்டு செல்வது, எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது அவருடைய சரீரமான திருச்சபையினுடைய வேலையா இருக்கிறது. இங்கே பாவ மன்னிப்பு எருசலேமில் தொடங்கி உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற வேலையை செய்யுங்கள், இதை பறைசாற்றுங்கள். இவற்றுக்கு நீங்களே சாட்சி. இஸ்ரவேலரே, என்னை பின்பற்றின என்னுடைய சீடர்களே, இதற்கு நீங்களே சாட்சியாயிருங்கள். அப்படி என்றால் திருச்சபை இங்கே சாட்சியாக இருக்க வேண்டும், சாட்சியாக செயலாற்ற வேண்டும், சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும், சாட்சியாக எப்போதும் திருச்சபை செயலாற்ற வேண்டும் என்ற செய்தியை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுத்தரும். வாழ்ந்து காட்டுகின்ற சமூகம் திருச்சபை என்றால் என்னவென்றால் வாழ்ந்து காட்டுகின்ற சமூகம். இயேசு கிறிஸ்துவினுடைய உடல் மக்கள் அச்சப்படும் போது அவருடைய நடுவில் நின்றது, மக்களுக்கு முந்தி சென்றது, மக்களுக்கு வாழ்ந்து காட்டியது, கரிசனையா இருந்தது, விசாரித்தது, எல்லாவற்றையும் பகிர்ந்தது, எல்லாவற்றுக்கும் சாட்சியா இருந்தது, சிலுவையின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டது, முன்மாதிரியா இருந்தது. அந்த வேலையை இந்த திருச்சபை செய்யும். விசாரிக்க வேண்டும், கரிசனையா இருக்க வேண்டும், அன்பை பகிர வேண்டும், சமாதானத்தை சொல்லித்தர வேண்டும், எப்போதும் பிறர் மேல் அக்கறை கொண்டதாய் திருச்சபை இருக்க வேண்டும். ஆகவே
இந்த உலகத்தினுடைய சாட்சி ஆண்டவருடைய உடல். அந்த ஆண்டவருடைய உடலின் உருமாற்றம் தான் திருச்சபை. இந்த சரீரமாகிய திருச்சபை கிறிஸ்துவின் உடலாயிருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. கிறிஸ்து சொன்ன செய்திகளை எல்லாம் இந்த திருச்சபை செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடும். ஒரு திருச்சபையில ரெகுலரா அவங்க ஊழியத்துக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ரெகுலரா ஒரு குழு, நற்செய்தி குழு, 30 பேர் கொண்ட குழு ஊழியத்துக்கு போவாங்க. அப்போ ஒரு முறை ஆயர் வேறொரு நிகழ்ச்சிக்கு சென்றதுனால அந்த திருச்சபை நடத்துவதற்கு இன்னொரு ஆயருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு சென்று விட்டார். அப்படி ஆராதனை தொடங்குகிற போது அவர் வந்து ஆயர் சொல்றார், நான் ஒரு பாமாலை பாடல் தான் எப்பவுமே அந்த திருச்சபையில பாடுவார். இவர் கீர்த்தனை பாடலை பாடி ஆராதனை முடிந்த பிறகு எல்லோரும் பேசுகிறார், எங்க திருச்சபையுடைய மரபு பாமாலை பாடுவது, நீங்க எப்படி கீர்த்தனை பாடலாம் என்று, இதை மாத்தாதீங்க, எங்களுடைய மரபை நீங்க மாத்தாதீங்க என்று அவர்களுக்குள்ளே பயங்கரமாக வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஆயருக்கு செய்தி வருகிறது. அப்ப ஆயர் வந்து அவர்களோடு பேசுகிறார், ஏங்க ஒரு சின்ன செய்தி தானே, கீர்த்தனை பாமாலைக்கு பதில் கீர்த்தனை பாடிவிட்டார், அது என்ன தவறு என்று சொல்கிறார். இவர்கள் இல்ல எங்க முறை பாமாலை பாடுறது தான் அப்படின்னு ரொம்ப ஆர்கியூ பண்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அங்கே நற்செய்தி ஊழியம் செய்யறவங்களை பார்த்து சொல்றாரு, ஏங்க நீங்களாவது சொல்லாம ஊழியம் செய்யற எப்பவுமே ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமைனா ஊழியத்துக்கு போவீங்க, நீங்க இதை சொல்லாம இல்லையா, அதை எப்படியா மாற்ற முடியும், எங்களுடைய இது பாரம்பரியமா நாங்க செய்யறோம் அப்படின்னு. அப்போ ஆயர் சொல்றார், அந்த ஊழியம் செய்யறவங்களை பார்த்து, வாரம் போய் நீங்க ஒரு கிராமத்துல ஊழியம் செய்யுங்க, மனம் மாறுங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க ஏற்கனவே ஒரு பாரம்பரியத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இந்துக்களாய் வாழ்றாங்க, வேறு சமயத்தை சார்ந்தவங்களா வாழ்றாங்க, அவங்கள மனம் மாறுங்கன்னு நீங்க சொல்றீங்க. காலங்காலமாக அவர்கள் இருக்கிற சமயத்திலிருந்து மனம் மாற வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பாரம்பரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை மாற்றக்கூடாது என்று நீங்கள் சொல்லும் போது நீங்கள் சொல்கின்ற செய்தி எப்படி உண்மையாக இருக்கும், நீங்கள் எப்படி பிறரை மனமாறுங்கள் என்று நீங்கள் சொல்லலாம் என்று அவர் சொன்னார். ஒருவேளை இன்றைய சூழலில் இந்த ஊழியம் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி, நாங்கள் ஊழியத்துக்கு போறோம், ஊழியத்தை செய்யறோம், ஆனால் இந்த டிராக்ஸ் கொடுக்க முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமா, ஊழியத்துக்கு எதிராக இன்று ஏற்படுகின்ற வன்முறை, டிராக்ஸ் கொடுத்தா பிடிங்கி கீழே, பைபிள் கொடுத்தா பிடிங்கி எரிச்சு, ஊழியம் செய்ய போனா அங்க அடிச்சாரு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு, ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அந்த எருசலேம் தொடங்கி இந்த சபையை, திருச்சபையை உலகம் முழுவதும் நிறுவினார்கள். காரணம், அவர்கள் இரத்த சாட்சியாய் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். எப்படி வாழ்ந்து காட்டுவது என்றால், நம்முடைய வாழ்க்கை தான் பிறரை மாற்றவே, நாம் வாழ்கின்ற இடத்தில் சாட்சியாக இருப்பது. இந்த திருச்சபை இந்த திருப்பணியை செய்யும். இந்த திருச்சபை இந்த திருப்பணியை எப்போதும் செய்திருந்தது என்று நாம் வாழ்ந்து காட்டும். அது மிக மிக அவசியமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இங்கே எனக்கு ஒரு அனுபவம், 3வது ஆண்டு படிக்கின்ற போது தமிழ்நாடு இறையல் கல்லூரியில ஒரு 6 மாதங்கள் ஒரு கிராமத்திலே 3ஆம் ஆண்டு மாணவர்களால் சென்று தங்கி பயில வேண்டும். நாங்கள் கரூர் அருகில் இருக்கின்ற பழைய ஜெயகுண்டம் என்கின்ற இடத்திலே நாங்கள் அங்கே தங்கி படிப்பதற்காக நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் போவதற்கு முன்பாக அங்கே ஒரு கூட்டம் நடத்தி, இங்கே இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களை அனுமதிக்க கூடாது, மத போதகர்களாக இவர்கள் பயில்கிறார்கள், இவர்களை அனுமதிக்க கூடாது என்று பேசினார்கள். பிறகு சரி, அவங்க ஏதோ சமூக பணி செய்வதற்காக வந்திருக்கிறாங்க, படிப்பதற்காக வந்திருக்காங்க, நம்மள படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, அதனால அவங்கள நம்ம அலோவ் பண்ணலாம் என்று சொல்லி எங்களை அவர்கள் அனுமதித்தார். அப்ப நாங்க அங்கே தங்கியிருந்தோம். அங்கே தங்கியிருந்து ஒவ்வொரு கிராமத்துல 2 பேர் சுற்று வட்டாரத்துல கிராமத்துல தங்கி அந்த பழைய ஜெயகுண்ட இடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் 6 மாதம் முடிந்து ஒரு பொது அமர்வு வைக்கும் போது அந்த ஊர் தலைவர் எங்களோடு கலந்து கொண்டார், அந்த செக்ரட்டரி வந்து கலந்து கொண்டார், அங்கே இருக்கின்ற கூட்டுறவு வங்கியினுடைய செயலரும் கலந்து கொண்டார். அப்போது அவர்கள் பேசும்போது, எங்களோடு அவர்கள் இறுதியாக பேசும்போது அவர்கள் சொன்னார், நாங்கள் முதல் பயந்தோம், இந்த ஏதோ பாதிரியாருக்கு படிக்கிறவங்க வந்து நம்ம ஊரை கிறிஸ்தவர்களாக்க போறாங்கன்னு நாங்கள் பயந்தோம், ஆனா நீங்க எல்லாம் அந்த வேலையை செய்யல,
ஆனா எப்படி கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்க. உங்களிடத்தில் இருந்த அன்பு, நீங்க எல்லாருக்களையும் பேசுனீங்க, சின்னவங்க பெரியவங்க கிடையாது, எல்லாருக்களையும் பேசுனீங்க, எல்லாருக்களையும் அன்பா இருந்தீங்க, எல்லாருக்களையும் நல்ல விஷயத்த சொல்லி தந்தீங்க. நீங்க ஒரு விஷயத்தையும் எங்க ஊர்ல நீங்க செய்யும் போதெல்லாம் சமூக பணியை செஞ்சீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிற பணியை செஞ்சீங்க. நாங்க கிறிஸ்தவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு உங்க வாழ்க்கை மூலமா நாங்க கத்துக்கிறோம் என்று அவர்கள் சொன்னது எனக்கு நினைவு கொள்ளும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் வாழ்ந்து காட்டும் விலை. இன்று COVID-19 இந்த பிரச்சனை எல்லா நாடுகளிலும் பரவி கொண்டிருக்கிறது. போப் அவர்கள் போப் மிஷன் தொடங்கி அநேக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பேராயத்திலும் அநேக நலத்திட்ட உதவிகள் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லா பேராயும் நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கான நன்மையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் திருச்சபையுமாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நான் காண்கின்ற காட்சி, அநேகர் தங்களிடத்தில் இருப்பதை கொடுக்கிறீர்கள். ஐயா, அரிசி வாங்கி கொடுங்க, சமாரிட்டன் ஒர்க்குக்கு எங்களால் முடிஞ்ச நாங்கள் வேலையை செய்யணும், எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கு. அப்போது நான் பார்க்கிற செய்தி, ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களிலே என் இல்லத்திற்கு வந்து, 1000 இல்லத்திற்கு வந்து அரிசி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன். திருச்சபைக்கு வந்து சாப்பிட முடியல, ஏதாவது செய்யும். அப்போ அடிப்படையில் இங்கே கடலூர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, உணவில்லையா, நாம் இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஆலயத்துக்கு போகலாம், அங்கே ஏதாவது செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் விதைத்திருக்கிறோம். இதுதான் கிறிஸ்து வாழ்ந்து காட்டுவது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, சமாதானத்தை பறைசாற்றுவது என்பதென்றால் என்னவென்றால், கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து வாழ்ந்தது போல, அவர் உடல் வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும். திருச்சபை வேலை கரிசனையாக இருப்பது, விசாரிப்பது, இருப்பதை பகிர்ந்து கொள்வது. அன்புக்குரியவர்களே, இன்று இருக்கிற இந்த திருப்பணியினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் சரி செய்து கொள்ளும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வின் வழியாகத்தான் பிறரை கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியுமே தவிர, ஏதோ நாங்கள் வந்து இயேசுவை சொல்லிவிட்டோம், மாறிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நம்மோடு அவர்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறார்கள், நம்மை அழைக்கிறார்கள். என்ன பெருசா நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு பேசுகிற அளவுக்கு இன்று அநேக இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் கிறிஸ்து உருவாக்கின இயக்கம், வாழ்ந்து காட்டுகின்ற இயக்கம், அன்பின் இயக்கம், கரிசனையின் இயக்கம், பிறரை விசாரிக்கின்ற இயக்கம், சாட்சியாக இருக்கின்ற இயக்கம், பிறர் வாழ்வுக்காக உயிரையே துறப்பதற்கு, இரத்த சாட்சியாக மாறுவதற்கான இயக்கம் என்பதை, முன்மாதிரியான இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை பிறருக்கு பறைசாற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் தாமே இந்த திருவாக்கியங்களுக்கு செயலாக்கம் தருவாராக. கிறிஸ்துவுக்கே மாற்றி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, பாதுகாப்பை அளிக்கின்ற ஆண்டவர், எங்கள் வாழ்வில் ஆண்டவரே, இந்த ஊரடங்கின் காலங்களில் நாங்கள் இல்லங்களில் இருக்கவும், இல்லங்களில் இருந்தே ஆண்டவரை நோக்கி பார்க்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு உமக்குரிய வாழ்வாய், ஆண்டவரே உம்மை முன்னிறுத்துகின்ற வாழ்வாய், உம்முடைய முன்மாதிரித்தனத்தை எப்போதும் பற்றி கொண்டிருக்கின்ற வாழ்வாய் இருப்பதற்கான வழிநடத்தலை தாரும். நாங்கள் பிறரை விசாரிக்கிறவர்களாய், ஆண்டவரே எப்போதும் பிறர் மேல் கரிசனையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு கற்றுத்தான். ஆண்டவரே, முக்கியமாக உணவில்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு உணவை நீர் பகிர்ந்தருளியும், ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த கொரோனா வைரஸ் முழுவதுமாய் ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு உங்களுடைய நாமும் எல்லோரும் தரித்துக் கொள்ளவும், எல்லோரும் முழுமையாய் விடுதலை பெற்றுக் கொள்ளவும் நீர் அருள்தார். உங்களுடைய பிரசனம் எப்போதும் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, பலர் வெகு தூரம் நடந்து செல்கிறார், பலர் வெகு தூரம் ஆண்டவர் உணவில்லாமல் இருக்கிறார், பலர் வேதனையோடு இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார், மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள், நோய் தொற்றிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் உங்களுடைய திருநாமத்தினாலே நீங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் மீட்பு பெற்று மீண்டும் இயல்பான எங்களுடைய நல்வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கிட்டார். நீர் சிறு மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னீர். எங்கள் மத்தியிலும் நீர் இருக்கிறேன். திருச்சபை சமாதானத்தை பகிர்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ள நீர் அருள்தார். விரைவிலே இதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எல்லோருக்கும் கொடுப்பதற்கான சூழலை உருவாக்கித்தார். COVID-19 கொடூரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள்,
ஆண்டவரே அரசு அதிகாரிகள், மருத்துவ பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் நல்வாழ்வை தொடர்ந்து நீர் அளித்தருளும். எங்கள் பேராயத்தில் இருக்கிற திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் செய்கிற நல்பணிகளுக்காய் உங்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நற்பணிகளை உற்சாகப்படுத்தி எங்களை வழிநடத்துகின்ற பேராயக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல பலத்திட்டார். ஆண்டவரே எங்களுடைய பேராயத்தில் இருக்கிற அனைத்து ஆயர்களுக்காய், மிஷனரிகளுக்காய், திருப்பணியர்களுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லோரும் நல்வாழ்வை பெற்றுக் நாங்கள் சாட்சிகளாய் முன்மாதிரிகளை எப்போதும் திகழ்ந்து அடுத்தார். எங்களுடைய சென்ட் ஜான்ஸ் ஆலயம், எங்களுடைய எஃபிப்பணி ஆலய இறை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கிராம திருச்சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நல்வாழ்வை, நிறைவை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எப்போதும் தான். அனைத்தையும் இறைமையினர் இயேசு கிறிஸ்துவரியாய் மன்றாடுகின்றோம் எங்கள் பெற்றோராம் கடவுளே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழுவதும் பரசுராமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகள் எக்காலத்திலும் வருவார்கள். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் தந்தைய கடவுளை அன்பும் தூயாடு வேடத்தில் குறையிருக்கும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எல்லா காலங்களும் தங்கித்தருக்கிறார். கர்த்தரோடு இருப்பாராக, நமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்துறை செல்வார் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆண்டவர்களே